இந்த செய்தியுமே நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தோம். அதனுடைய ஃபாலோ அப்பாக தான் இந்த செய்தியுமே எடுத்திருக்கோம். இப்போ கோவை காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஈவேரா சிலை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. விநாயகர் சிலைக்கு எதிராகவே ஈவேரா சிலையை வைத்திருக்கிறார்கள். அந்த சிலையை எடுப்பதற்கு ஆணையம் வந்துவிட்டது. ஆனாலும் நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் தயக்கம் காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையில செய்திகள் வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? கோர்ட்ல உத்தரவு வந்திருக்கா? தமிழக அரசின் உத்தரவு. தமிழக அரசின் உத்தரவு வந்திருக்கு. பொதுப்பணித்துறை, ஆமா, பொதுப்பணித்துறை வந்து உத்தரவு வழங்கியிருக்கு. ஆனால் நகராட்சி அவங்க பேசாம இருக்காங்க. அதனால பொதுப்பணித்துறையா இருக்கலாம், அல்லது அரசாங்க உத்தரவா இருக்கலாம், அல்லது கோர்ட் உத்தரவா இருக்கலாம், எது வந்தாலும் அது வந்து திராவிடத்தின் முன்னால் அதெல்லாம் செல்லா காசு. அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கும். போன் யார் பண்ணாங்க நமக்கு தெரியுமா? அது வேற. அதாவது ஃபார்மலாக ஒரு உத்தரவு வரும், போகிறது போன் வேற ஒன்று வரலாமே. அதனால இங்கு சட்டம் ஒழுங்கு என்பதெல்லாம் நான் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை தமிழகத்திலே இருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயில் இதே போல. ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லை, நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீங்க போனீங்கன்னா அநேகமா எல்லா கோயில் வாசல்லையுமே, எல்லா கோயில் வாசல்லையும் பெரிய பெரிய பழமையான கோயில்லாம் எங்க இருக்கோ வாசல் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் நான் பல கோயில் போயிருக்கேன். அநேகமா கோயில் வாசல்ல கொஞ்சம் தள்ளியோ பெரியார் சிலை இருக்கும். நான் பெரியார் சொல்றதில்ல, ஈவி ராமசாமி தான் சொல்லுவேன். ஈவே ராமசாமி நாயக்கருடைய சிலை இருக்கும். கீழே கடவுளை நம்பியவன், அந்த முட்டாள் அதெல்லாம் அந்த வாசகங்கள்லாம் இருக்கும். அப்போ வேண்டுமென்றே இந்துக்கள் மனதை நோகடிப்பதற்காகவே இந்த பெரியார் சிலைகள், ஈவே ராமசாமி சிலைகள் ஒவ்வொரு கோயில் மேல வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே வகையில் தான் நீங்க சொல்லக்கூடிய அந்த காந்திபுரத்திலையும் வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப திட்டமிட்டு ஒரு சாராரை தாக்கக்கூடிய அந்த வேலைதான் ஈவே ராமசாமி நாயக்கர் பண்ணார். அப்பவே வந்து இதுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கும். ஒரு கம்யூனிட்டிய, ஒரு மத தேசத்தை தொடர்ந்து தன் வாழ்நாள் கோட்பாடாக செயல்படுத்தக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி தமிழ்நாட்டில் சிலை இருக்க முடியும்? ஒரு சிலை கூட இருக்கக்கூடாது. அது ஸ்ரீரங்கம் கோயில்ல, கோயிலுக்கு அவ்வளவு பெரிய ராஜகோபுரம், மிக உயரமான பிரம்மாண்டமான ராஜகோபுரத்துக்கு எதிர்க்க இவருடைய சிலை எப்படி இருக்கலாம் என்று சொல்லி கனல் கண்ணன் இந்து மொழியில கேட்டார். என்ன பண்ணாங்க? கைது செய்தார்கள், கைது பண்ணாங்க. ஆகவே தமிழ்நாடு முழுக்க பல கனல் கண்ணன்கள் உருவாகணும். என்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஈவே ராமசாமி சிலைங்க இப்படி கேள்விக்குறியாகிறதோ அப்போதான் திராவிடம் விடும். இது வந்து ஒருத்தர் செய்யணும். இப்ப பாருங்க, இதே ஈவே ராமசாமி சிலை இருக்கு. இவங்க வந்து ஈவேராவை கொள்கை தானே பரப்பணும். கடவுளை நம்புவன் முட்டாள், கடவுள் நம்பிக்கை கூடாது, அவர் தான் எல்லாம் இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துன்னு சொல்லியிருக்காரு. ஏன் கோயில் வாசலை மட்டும் விற்கிறீங்க? வேளாங்கண்ணி கோயில் சர்ச்சுக்கு வைத்த மாதிரி வைங்கள. எல்லா மசூதி வாசலும் எழுத்து, மவுண்ட் ரோட்ல பெரிய இது இருக்கு, 1000 விளக்கு மசூதி இருக்கு, அங்கே எழுத்து மாதிரி வைங்க. சர்ச்சு எழுத்து மாதிரி வைங்கள. மதச்சார்பற்ற அரசு தானே அது. ஆமா, எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வைக்கல, வைக்க முடியுமாங்களால? அப்ப இந்துக்களுக்கு மட்டும் ஒரு யாட்சி, வேற நிலைப்பாடு சர்ச்சா இருந்தாலும் சரி, மசூதியா இருந்தாலும் சரி, இது தெளிவா தெரிகிறது. இன்னொன்று, அந்த மாதிரி வைத்தால் அந்த சிலை வந்து அடுத்த நாள் அங்க இருக்காது, அவங்களுக்கு தெரியும், அதனால வைக்க மாட்டாங்க. இந்துக்கள் அப்படி இல்லாத காரணத்தினால் சட்டம் நம்ம மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம், சட்டப்படி போராட்டம் நடத்துவோம், ஒரு மனுக்கு போடுவோம், நீதிமன்றத்துக்கு போய் தான் பண்ணுவோம் நாம. அதெல்லாம் ரொம்ப லாங் ஒரு ப்ராசஸ். ஷார்ட்கட் என்னவோ அது அவங்க பயப்படுவாங்க. ஷார்ட்கட் அங்கே நடக்கும், அதனால அந்த மாதிரி வைப்பதில்லை. அதனால இந்துக்கள் முதல்ல வீதிக்கு இறங்கி போராடக்கூடிய நிலை வந்தாலே இந்த மாற்றங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதை ராமகோபாலன் அவர் அடிக்கடி சொல்லுவார். அதனால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ அல்லது கார்பரேஷன் கமிஷனர், மேயர், யாரை வச்சுக்கோங்களேன், இப்படிப்பட்ட அரசு அதிகாரிகள், இவர்கள் எல்லாருமே வந்து சட்டத்தினுடைய ஆட்சியை, சட்டத்தினுடைய நிலைப்பாடுகள் மாண்பை நிலைநிறுத்துவதற்காக இருக்காங்களா, இல்ல மேலதிகாரியுடைய உத்தரவு, வாய்மொழி உத்தரவு சொன்னோம்னா, ஏன்னா ரைட்டிங்ல வேற இருக்கும், வாய்மொழி உத்தரவை செயல்படுத்துறதுக்காக இருக்காங்களா? ஐஏஎஸ் சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ். இந்தியன் என்பது என்ன? நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா, நீதி நிர்வாகம். ஆனால் இவங்க எப்படி பண்றாங்க, அந்த ஐக்கு பதிலாக டிஎம்கேன்னு போட்டுக்கணும். டிராவிடியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் வேணா வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தமிழகத்திலே
சட்டம் சந்தி சிரிக்கிறது. அதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது.